எடுத்துக்கலாமா? தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமேன். திருப்பவும் மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 22 நான் வாசிக்கிறேன். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசமுள்ளாய் இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமேன். நாம் தேவரகமான விசுவாசத்தை குறித்து நம்ம மாலை வேலைகளில் பார்க்குறோம். அந்த தேவரகமான விசுவாசம் என்பது எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி தான் முதல்ல பார்க்க இருக்கிறோம். ஏன்னா இங்கே சொல்லும்போது இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவளாக இருங்கன்னு சொல்லுது இல்லையா? அது சரியானது தான். ஏன்னா தேவன்கிட்ட விசுவாசமாக நம்ம இன்னும் இருக்கணும். ஆனால் தேவன்கிட்ட மட்டும் விசுவாசம் இல்லை, இன்னும் அதை மொழிபெயர்ப்பார்கள் சொல்கிறாங்க, தேவனுடைய விசுவாசத்தில் என்ன பண்ணணும் இருக்கணும். அப்போ தேவனுடைய விசுவாசம் இருந்துச்சுன்னா எந்த மலை போன்ற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை மலையே இருந்தாலும் அதை நாம் பார்த்து என்ன பண்ண முடியும், பேச முடியும். அதுதான் தேவனுடைய விசுவாசம், தேவரகமான விசுவாசம். நான் அதை வைத்துக்கிறேன், தேவரகமான விசுவாசம். அப்போ இந்த நாட்களில் அந்த தேவரகமான விசுவாச குறித்து நாம் எந்த அளவுக்கு கற்றுக்கொள்ளணுமோ அந்த அளவுக்கு நான் விசுவாசத்தில் முன்னேற முடியும். ஏன், நான் ஏற்கனவே அறிமுகத்தில் சொல்லியிருக்கிறேன், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நம்முடைய வாழ்க்கை எதில் தான் இருக்குது? விசுவாசத்தில் தான் இருக்குது இல்லையா? அப்போ விசுவாசத்தில் நான் வாழும்போது தான் எனக்கு வாழ்வு உண்டாகும்னு நமக்கு தெரியும். அப்போ எந்த விசுவாசம் அப்படின்னு சொல்லும்போது வேதம் சொல்கிறது, அவர்களுக்கு தேவன் விசுவாசம் கொடுத்துருக்கிறார் இல்லையா? அப்போ அந்த விசுவாசத்தில் வளரலாம். ஆனால் இங்கே சொல்லும்போது அந்த விசுவாசத்தை குறித்து சொல்லலை, அவருடைய விசுவாசத்தில் வாழணும்னு சொல்கிறாரு. தேவனுடைய விசுவாசம். அப்போ தேவனுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது நமக்கு முதல்ல தெரியணும். அந்த தேவனுடைய விசுவாசம் எதை பொறுத்ததுன்னா தேவனுடைய வார்த்தையை பொறுத்தது. அப்போ தேவனுடைய வார்த்தையினுடைய வல்லமையானது அது மிகப்பெரிய விசுவாசத்தை துவக்கி அது எந்த காரியத்துக்காக பேசுகிறோமோ அந்த காரியத்தை நம்ம கண் முன்பாக நம்ம அதை கொண்டு வந்து நிறுத்தும். ஆமென். அப்போ தேவரகமான விசுவாசம், தேவனுடைய விசுவாசத்தை குறித்து பார்க்குறோம். அப்போ தேவனுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது அப்படின்னா, தன் பார்க்கறது எதுவோ அதை தனதாக்கி என்ன பண்ணும், கொள்ளும். அப்போ தேவனுடைய விசுவாசம் எனக்கு இருக்கும்போது கண்டிப்பாக நானும் எல்லாத்தையும் தனதாக்கி கொள்ள முடியும். இன்னும் சொல்லலாம், இப்படி சொல்லலாம் பாருங்கள். இப்போ தேவரகமான தேவனுடைய விசுவாசம் என்பது, இப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கன்னு சொல்லி. அப்போ நான் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு தேவனுடைய விசுவாசமாக இருங்கன்னு சொல்லி. அப்போ தேவனுடைய விசுவாசம் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னால், தேவன் எப்படி இந்த உலகத்தை உண்டாக்குனார் அங்கே தான் ஆரம்பிக்கணும் இல்லையா? தேவன் இந்த உலகத்தை எப்படி உண்டாக்குனாரு, அந்த உலகம் எப்படி இருக்குன்னு நினைச்சாரோ விரும்பினாரோ அப்படி அதை பேசினார். அப்படி பேசும்போதெல்லாம் அது அப்படியே ஆயிற்று. 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தோன்னா, அவர் சொன்னார், அவர் சொன்னபடி ஆயிற்று, நல்லதென்று கண்டார். ஆமாம், ஆமேன். அப்போ தேவனுடைய விசுவாசம் எனக்கு இருக்கும்போது நானும் தேவனுடைய விசுவாசத்தில் பேசும்போது நான் சொன்னேன்னா அதுவும் அப்படி என்ன பண்ணும், நடக்கும். ஆமேன். ஏன்னா தேவன் என்ன விரும்புகிறாரோ, தேவன் எப்படி செயல்படுகிறாரோ அப்படி தான் குமாரன் செயல்பட்டார். யோவான் சுவிசேஷத்தில் பார்த்தோம்னா 5ஆம் அதிகாரத்தில் அது அப்படியே வசனம் வருது. 5:19 வாசிக்கலாமா? அப்போது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவர்களை செய்கிறாரோ அவைகளை குமாரன் அப்படியே செய்கிறார். அப்போ தேவன் எப்படி செய்தாரோ அதே போல தான் குமாரன் செய்கிறார். அப்போ இன்னைக்கு நீங்கள் இந்த தேவனை அந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்ட தேவன் எனக்கு நல்ல தகப்பனாக இருக்கிறாரு, அந்த தேவனுடைய பிள்ளையாக நான் இருக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணும், என்னுடைய தகப்பன் எப்படி செய்தாரோ அதே போல் நானும் என்ன பண்ணும், செய்யணும். அப்படி செய்யும்போது தான் என்னுடைய வாழ்க்கைகள் மாற்றப்படும். அப்போ இந்த உலகத்தை பற்றி நம்ம பார்க்குறோங்க. ஆதியாகமத்தில் பார்க்கும்போது உலகம் எப்படி இருந்துச்சு, ஒழுங்கின்மை வெறுமையாக இருந்துச்சு, ஆழத்தின் மேல் இருள் இருந்துச்சு, அதன் மத்தியில் ஆவியானவர் இருக்கிறார். ஆனால் வார்த்தைகள் வரும்போது, அதாவது தேவனுடைய வார்த்தைகள் வரும்போது அங்கே ஆவியானவர் செயல்பட முடிகிறது. இன்றைக்கி ஆவியார் நமக்குள்ளார இருக்கிறார்.
நம்மகிட்ட என்ன ஆவியான எதிர்பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தையை எதிர்பார்க்குறார். அப்படியா இன்னும் சொல்லணும்னா தகப்பனுடைய வார்த்தையை அவர் எதிர்பார்க்குறார். தகப்பனுடைய வார்த்தை நான் பேசும்போது அந்த தகப்பன் எப்படி சொல்லும்போது சொன்னபடி ஆயிற்றோ அதே போல் அவருடைய பிள்ளையாக இருக்கிறான்னா அதை சொல்லும் போதெல்லாம் அதில் ஒரு பெரிய மாற்றங்கள் என்ன பண்ணும் ஏற்படும். அப்போ மாலை வேளை நீங்களும் நானும் தேவனுடைய விசுவாசத்தில் என்ன பண்ணும் இருக்கணும். இதுக்கு எப்படி அவர் கற்றுக் கொடுத்தாரு சீஷர்களுக்கு? இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தாரு. 13ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. 12லேருந்து மறுநாளில் அவர்கள் பெத்தானியாவுக்குலேருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்போது இலைகளில் ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாயிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாக இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளே இல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்போது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் முன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவர் சீஷர்கள் கேட்டார்கள். இப்போ ஆண்டவர் புறப்பட்டு வர்றாரு. வரும்போது அவருக்கு பசி உண்டாயிற்று அப்படின்னு சொல்லுது எங்கே 12ஆம் வசனத்தில். அப்போ பசி உண்டானவுடனே பார்க்குறாரு, அங்கே ஒரு மரம் அத்தி மரம் என்ன பண்ணுது இருக்குது. அந்த அத்தி மரம் எப்படிப்பட்ட மரமாக இருக்குது? இலைகள் உள்ள மரமாக இருக்குது. அந்த அத்தி மரத்தை பார்த்து என்ன பண்ணுறாரு அவர், அதாவது சாப்பிட்லாம் பசியாக இருக்குன்னு போகிறாரு. ஆனால் அத்தி மழை காலம் இல்லாமல் என்ன பண்ணுது இருக்குது. போன வாரம் பார்க்கும்போது சீசனை பற்றி சொன்ன ஞாபகம் இருக்குதுங்களா? மரத்துக்கு தான் சீசன், நமக்கு சீசன் இல்லவே இல்லை. அப்போ இங்கே சீசன் இல்லாத நாட்கள். ஆனால் சீசன் இல்லைனாலும் குமாரனுக்கு வேணும், இயேசுக்கு வேணும், என் தகப்பனுக்கு வேணும். அப்போ அத்திப்பழ காலம் இல்லை. ஆனால் இங்கே பேச ஆரம்பிக்கிறார். அப்படி பேச ஆரம்பிக்கும் போது அந்த பேசின காரியம் முடிவடைஞ்சிச்சு. ஆனால் முடிவடைந்துச்சு தவிர அதை சீஷர்கள் கேட்டுக்கொண்டு என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க. ஆனால் மறுநாள் காலையில் தான் அப்புறம் திரும்ப ஆரம்பிக்குது. 21ஆம் வசனத்துலேருந்து, அதாவது 20ஆம் வசனத்துலேருந்து மறுநாள் காலையிலே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். அப்போ என்ன சொல்ல வரார் அப்படின்னு சொல்லும்போது, தேவனுடைய விசுவாசம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, தேவரகமான விசுவாசம் இருந்துச்சுன்னா, தேவன் எப்படி சொன்னாரோ சொன்னபடி ஆயிற்றோ அதே போல் தேவனுடைய விசுவாசத்தில் நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். நான் பேசும்போது அவர் எப்படி சொன்னாரோ அதே போல் நானும் சொல்லும்போது அதில் ஒரு பெரிய மாற்றம் என்ன பண்ணும் உண்டாகும். இன்னும் சொல்லும்போது சொல்கிறாரு பாருங்க, அந்த மலையை பார்த்து பேசும்போது சொல்கிறார் இல்லையா, மலையை பார்த்து என்ன பண்ணும் பேசணும்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம பேச தயாராக இருக்கிறோம். சில பேர் பேசுகிறோம். ஆனால் பேசும்போது எப்படி பேசுறது ரொம்ப முக்கியம். அதை தான் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறாரு. தேவனுடைய விசுவாசம் இருக்கிற நீங்கள் தேவன் எப்படி அந்த விசுவாசத்தில் பேசினாரோ அதே போல் நானும் விசுவாசத்தில் என்ன பண்ணும் பேசணும். நீங்கள் சொல்கிறாரு பாருங்க, எவனாகிலும் மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தை விசுவாசித்தாள். அப்போ நிறைய பேர் சொல்கிறோம், வெறும் பேச்சுக்கு சொல்கிறோமா இல்லை சொன்னபடியே நடக்கணும் விசுவாசித்து சொல்கிறோமா? நான் இயேசு நாமத்தில் நல்லா இருப்பேன்னு சொல்கிறேன். இது சாதாரணமாக வருகிறதா இல்லை விசுவாசத்தில் வருதா? இங்கே சொல்கிறாரு, சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் விசுவாசிக்கும் போது. அப்போ அந்த இருதயம் தான் ரொம்ப வேலை என்ன பண்ணுதும் செய்யணும். அப்போ செய்வதற்கு இந்த வார்த்தை ரொம்ப அவசியமாக என்ன பண்ணுது. அப்போ சொல்கிறோம், ஆனால் இருதயத்தில் போய் சொல்கிறோமா, வெறும் வார்த்தையால் சொல்கிறோமா, வெறும் வாயின் வார்த்தையால் சொல்கிறோமா? ஆனால் நிறைய பேர் வாயின் வார்த்தையில் தான் சொல்லிட்டு இருக்கும், இருதயத்திலேருந்து அது என்ன பண்ணுறாது. அதான் சொல்கிறா, இருதயத்தின் நிறைவினால் வாய். அப்போ தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் நிறைந்திருக்கும் போது, மனதை குறித்து பார்க்கும்போது மனதில் நிறைந்திருக்கும் போது சொன்னேன். அப்போ மனதிலையும் இருதயத்திலும் அது நிறைந்திருந்து அதை நம்பி பேசும்போது தான் அதை நம்ம வெளியில் பார்க்கவே. அப்போ இங்கே யோசிச்சு பாருங்க. அப்போ உலகம் ஒழுங்கின்மையாக இருந்துச்சு, வெறுமையாக இருந்துச்சு. ஆனால் தேவன் என்ன பண்ணுறாரு, விசுவாசத்தில் பேசுகிறார். பேசும்போது என்ன பேசினாரோ அதை என்ன பண்ணார், அவர் பார்த்தார், கண்டாருன்னு சொல்லுது. அப்போ நானும் தேவனுடைய விசுவாசத்தில் நானும் பேசும்போது நானும் அதை என்ன பண்ணுவேன், பார்ப்பேன். எத்தனை ஆமேன்னு சொல்கிறது. அப்போ ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் நினைக்கலாம், நான் இது வரைக்கும் நிறைய பேசியிருக்கிறேங்க, நான் பார்க்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒன்று விசுவாசித்து என்ன பண்ணல, பேசலை. ரெண்டாவது ஒரு காரியம், விசுவாசித்து பேசுகிறோம், அப்புறம் பேசிட்டு ஜெபத்தில் போகும்போது அதே விசுவாசத்தில் ஜெபிக்கிறதும் இல்லை, இல்லைங்களா? அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த ஜெபமும் விசுவாசமும் எப்படி வருதுன்னா, அது விசுவாசத்திலே ஜெபம் என்ன பண்ணும். அப்போ நான் வார்த்தையை பேசும்போது அந்த விசுவாசத்தில் பேசணும், அதே சமயம் ஜெபிக்கும் போது எப்படி தான் பேசணும், விசுவாசத்தில் ஜெபிக்கணும். ஏன்னா விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் இல்லையா? அப்போ ஒரு மனுஷன் குணமாகணுமா, அவன் சுகமாகணுமா, அவன் ஆரோக்கியமாகணுமா, எனக்கு என்ன தேவை, தேவனுடைய வார்த்தை தேவை. அதை எடுத்து நான் சுகத்தை காண்கிற வரைக்கும் அதை என்ன பண்ணும்,
பேசணும். எதை பார்க்குற வரைக்கும் நீங்கள் கேட்கலாம், அங்கே இயேசு கிறிஸ்து ஒரு முறை தாங்க பேசினாரு, அவர் அடுத்த நாள் பார்க்கும்போது உடனே மாறிடுச்சு, நான் ஏன் தொடர்ந்து பேசணும் அப்படின்னு சொல்லும்போது, நாம் சில நேரம் ரொம்ப ஒரு வார்த்தை சொல்லும்போது, இப்போ சொல்கிறேன், என்னுடைய அதாவது இயேசுவின் தழும்புகளால் நான் குணமானேன் அப்படின்னு வார்த்தை இருக்கு இல்லையா, அதை சொல்லும்போது ஒரு முறை அந்த பலவீனம் இருக்கும்போது சொல்லிவிடுவேன், சுகவீனம் இருக்கும்போது சொல்லிவிடுவேன். ஆனால் கொஞ்சம் சுகம் கிடைக்கும் போது சொல்லுவேன், ஆனால் விசுவாசித்து சொல்கிறேன்னா, புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து ஒரே முறை சொன்னார், அதே விசுவாசம் அது வேலை செஞ்சிச்சு நமக்கு. ஏன்னா நமக்கு அப்பப்பையும் சில வேலைகளில் அது சரியானதாக நமக்கு படும்போது தான் அதை நம்ம பேசுவோம், நமக்கு சரியானதாக படலன்னு நம்ம என்ன பண்ண மாட்டோம், பேச மாட்டோம். அதுக்கு உதாரணம் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ஒரு வண்டி ரிப்பேர் ஆகிடுது, என்ன பண்ணுறாங்க உலகத்தில், அதை தவறான விதத்தை தான் பேசுகிறாங்க, அவன் நம்பிக்கையில் தான் பேசுகிறாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை வருது, அது அவன் நம்பிக்கையில் தான் என்ன பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. ஆனால் நாம் விசுவாசத்தில் பேசுனா, எப்பயுமே இன்னைக்கு ஒரு பிரச்சனை வருது, ஒரு தேவை வருது, தேவை வரும்போது நான் என்ன பண்ணும், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி தேவைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று நான் விசுவாசிக்கிறேன்னு நான் என்ன பண்ணாத பேசிக்கிட்டே இருக்கணும். எத்தனை முறை பேசுறது, அதை நான் கண்டடைகிற வரைக்கும். அப்போ இது வரைக்கும் பார்க்கல, ஆனால் பார்க்குற வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன், அதை தான் இஸ்விஷியில் கற்றுக் கொடுக்குறாரு. எப்பா நான் பேசும்போது என் கூட இருந்து பார்த்தீங்க, ஆனால் அது நடக்குமோ நடக்காதானே நீ என் கூட பயணித்து வந்துட்டீங்க. இப்போ திரும்ப அடுத்த நாள் வரும்போது அதை இவர் சொல்லவே இல்லை, அவங்களே என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு கூட ஒரு எதிர்பார்ப்பு, அது நடந்திருக்காதோன்னு அவங்களுக்குள்ள வருது. ஆனால் என்ன பண்ணுறது, அது நடந்திருக்குது. அப்போ இன்றைக்கி நான் என்ன பண்ணும், நான் முன்னே சொல்லுறது, ஆவியான என்னோட இருக்கிறாரு, என்கிட்ட என்ன எதிர்பார்க்குற ஆவியானவர், தேவனுடைய வார்த்தையை எதிர்பார்க்குறாரு. அப்போ நான் என்ன பண்ணணும், ஒவ்வொரு அந்த தேவையை சந்திக்கப்படுற வரைக்கும் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, ஏன் அப்படி ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவெல்லாம் அவரால் போக்க முடியும். அப்போ அதை ரொம்ப ஆழமாக நம்ம கற்றுக்கொள்ளும் போது அதை நான் பேசவே இல்லைங்களா, அந்த வசனம் தெரியும், ஆனால் வசனத்துடைய ஆழம் தெரியுமா, வசனத்துடைய அந்த அர்த்தம் தெரியுமா, அந்த வசனத்துடைய நான் புரிந்து கொள்கிறேன்னா, சும்மா மனப்பாடம் பண்ணுற மாதிரி சொல்கிறேன்னா, இல்லை உண்மையிலே உணர்ந்து நான் சொல்கிறேன்னா. அதான் நிலத்தை பற்றி பேசும்போது சொன்னேன், ஞாபகம் இருக்குதுங்களா, வழி அருகே கற்பாறை முள்ளுள்ள நல்ல நிலத்தை பற்றி சொல்லும்போது, அப்போ உணர்ந்து சொல்கிறோமா, உணர்ச்சியில் சொல்கிறோமா? நிறைய பேர் நம்ம இப்போ நானே இருக்கட்டுமே, என்ன குறைவில் இருக்கிறேன், நான் உணர்ச்சி வசப்பட்டு தான் சொல்கிறேன்னா, உணர்ந்து சொல்கிறது. அப்போ உணர்ச்சி வசப்பட்டு சொல்லும்போது அதில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும், ஆனால் உணர்ந்து சொல்லும்போது அது தாக்கத்தை ஏற்படுத்த. அப்போ உணர்ந்து சொல்லும்போது என்ன நடக்குன்னா, உணர்ந்து சொல்லும்போது எனக்குள்ளார ஆழமாக அது வேறொன்று ஆரம்பிக்கும். ஏன்னா அங்கே பேசுகிறார் இல்லையா, அத்திமரத்தை பார்த்து பேசுகிறார், பேசும்போது அது எங்கே வேலை செஞ்சிச்சு, வேரில் வேலை செஞ்சிச்சு. அப்போ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஆழமாக எனக்குள்ளார வேரில் வேலை செய்யணும். அந்த வேரில் வேலை செஞ்சிச்சுன்னா நான் அதை பார்க்க முடியும், வேரில் வேலை செய்யலாம் பார்க்கவே. அப்போ யோசிச்சு பாருங்க, இதுக்காக நான் என்ன பண்ணுங்க, இது இன்னைக்கு பேசுறது இல்லை, நாளைக்கு பேசுறதில்ல, எப்போதும் இதை பேசணும். எப்போதும் என்ன பண்ணணும், நான் குறைவை பார்க்கும்போதும், தாழ்ச்சி பார்க்கும்போதும், வறுமையை பார்க்கும்போதும் பேசணும். இல்லை நான் பேசுறது வந்தாலும் திரும்ப பேசணும். நம்ம என்ன பண்ணுறோம், சில காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம், பேசுகிறோம், அது வந்தவொடனே அப்படியே என்ன பண்ணுறாது, அதோட முடிச்சிடும் இல்லைங்களா. அப்புறம் ஒரு தேவைன்னு வரும்போது திரும்ப என்ன பண்ணுறோம், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி பேசுகிறோம். ரொட்டினா என்ன பண்ணல. அப்போ சீசனில் ஒன்று கற்றுக்க, ரொட்டினா ஒரு காரியத்தை நீ செய்யணும். அதனால தான் 3 வருஷம் தொடர்ந்து அவரோட இருக்க வச்சு, அவரோட தூங்க வச்சு, அவரோட சாப்பிட வச்சு இல்லைங்களா. ஏன்னா இவங்களை கொண்டு தான் கர்த்தர் அடுத்த காரியத்தை செய்ய போகிறாரு இல்லைங்களா. இந்த பூமியில் இந்த 12 சீஷனில் கொண்டு செய்ய நினைச்சா அதில் 11 பேரில் ஒரு ஆள் போயிட்டான், 11 பேர் இருக்கிறாங்க இல்லையா. அந்த 11 பேரை கொண்டு தான் தேசம் முழுக்க சுவிசேஷம் என்ன பண்ணணும், செல்லணும், விசுவாசம் செல்லணும், விசுவாசத்தை பேசணும் இல்லையா. விசுவாசத்தில் காரியங்களை மாற்றி அமைக்கணும், சுகம் உண்டாகணும், பலன் உண்டாகணும், ஆரோக்கியம் உண்டாகணும். கர்த்தர் ஒரு பெரிய திட்ட நோக்கம் வச்சிருந்தார். அதனால் அவரோட பயணிச்சு அந்த விசுவாச போதனையை போதிச்சுக்கிட்டே என்ன பண்ணார். அப்போ இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு வந்திருக்கிறீங்க, நீங்கள் சபையோடு இணைஞ்சிருக்கிறீங்க, சபை காரியங்களை பங்கு பெறுறீங்க இல்லையா. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், தொடர்ந்து இதில் போதனைக்குள்ள என்ன பண்ணணும்னா போகணும். ஏன்னா நம்மளை கொண்டு தான் காரியத்தை கத்த என்ன பண்ண அடுத்து செய்ய. அப்போ நானே அதை அனுபவிக்கலைன்னா நான் யார்கிட்ட சொல்லவே. ஆனால் ஒன்று அனுபவிச்சிட்டோம், என்ன அனுபவிச்சிட்டோம், இயேசு ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கிட்டா அவன் பாவம் போயிடும், அதை அனுபவிச்சிட்டோம். நமக்கு என்ன பண்ணுது, நம்மகிட்ட பாவம் இல்லை, சாபம் நமக்கு தெரியுது இல்லையா. போய் சொல்கிறோம் இல்லையா, ஏதோ ஒரு நோயா இது சொல்லுவோம், இது பாவத்தால் வந்துச்சு அப்படிமா. அது பாவம்னா என்னன்னு தெரியாது, ஏன்னா அதில் நான் விடுதலை ஆக்குறது நமக்கு என்ன பண்ணுது. அப்போ அதை நான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். இன்னும் சில பேர் அதை அதையும் அழுத்த திருத்தமாக என்ன பண்ணுறதில்ல, சொல்கிறதும் இல்லை. அழகாக அந்த பாஸ்டர் சொன்னார் இல்லையா, எல்லாரும் அந்த பாவத்தை குறித்து சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா
அதை ஒரு பெரிய விஷயமா அதை அவங்க எடுத்துக்கிறது இல்லவே இல்லை. ஆனால் அதுதான் பெரிய விஷயமா என்ன பண்ணுது இருக்குது. ஏன்னா முதல்ல பாவம் வந்த பிறகு தான் சாபம் வந்துச்சு, சாபம் வந்த பிறகு தான் தரித்திரம் வந்துச்சு இல்லைங்களா? அப்போ இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, தரித்திரத்துக்கு என்ன காரணம், பிரச்சனைக்கு என்ன காரணம்? அன்னைக்கு ஆதாம முதல்ல பாவத்தை செய்ய வச்சுட்டாவே எது வந்துடும், தரித்திரம் வறுமை என்ன பண்ணுறோம். அப்போ பிசாசு ஆதாம வீழ்த்திட்டான், இன்னைக்கு நம்மளையும் வீழ்த்தி கூட என்ன பண்ணுறான் இருக்கிறான். ஏன் வீழ்த்தி கொண்டு இருக்கிறான்னா, நாம் எதிர்பார்க்குற காரியத்தை பேசிக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தரை என்ன எதிர்பார்க்காத நம்ம பேச தவறி விடுகிறோம். அப்போ இந்த சீசர் கற்றுக் கொடுக்குறாரு, எப்பா வேரில் போய் என்ன பண்ணு வேலை, எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுது. அப்போ வேரில் போய் வேலை செய்யணும்னா நம்ம இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஒரு செடி வைக்கிறோம், தண்ணி ஒரு செடி வைக்கிறோம் இல்லையா, அதை தண்ணி என்ன பண்ணுறோம் ஊற்றுறோம். எவ்வளோ ஊற்றுவோம், அது உள்ளே போகிற வரைக்கும். ஏன் ஊற்றுறோம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு டம்ளர் தண்ணியும் ஊற்றலாம், ஒரு ஜக்கு தண்ணியும் ஊற்றலாம், ஒரு குடமும் ஊற்றலாம். நமக்கு தெரியும், அதை ஊற்றும் போதே நமக்கு என்ன பண்ணாது தெரியும். எவ்வளோ தெரியும், அது எந்த அளவுக்கு நனையுது, எந்த அளவுக்கு இழுக்குது, எந்த அளவுக்கு நிற்குது, என்ன பண்ணும். அப்போ தண்ணி நிற்கிற வரைக்கும் என்ன பண்ணுவோம், சத்தத்தை காணுமோ ஒன்றும். அப்போ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நான் கர்த்தருடைய வார்த்தை எடுத்து சொன்னபடி ஆயிட்டு நல்லது என்று கண்டது போல நானும் சொல்லுவேன் 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 சொல்லிக்கிட்டே என்ன பண்ணுவேன் இருப்பேன். ஏன், தேவன் எப்படி சொன்னாரோ அதே போல இயேசு சொன்னாரு, தேவன் சொன்னது எப்படி நடந்துச்சு அதே போல இயேசு சொன்னதும் நடந்துச்சு. இன்னைக்கு நானும் தேவனுடைய குமாரனா இருக்கிறேன், நானும் அப்படி சொல்லும்போது அதுல ஒரு பெரிய மாற்றம் என்ன பண்ணும் நிகழும். ஆமென் சொல்லாமா? அப்ப என்ன பண்ணும், தொடர்ந்து சொல்லணும். சொல்லுங்க, தொடர்ந்து சொல்லணும். ஆமென். எப்படி சொல்லணும், விசுவாசத்துல சொல்லணும், உணர்ந்து சொல்லணும். ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்து அங்க அவங்களுக்கு அதான் கற்றுக் கொடுக்குறாரு. சீஷர்கள் கேட்டார்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மாதிரியா அவங்களுக்கு இருந்திருக்கும். ஆனா பேதுருக்கு மாத்திரம் புரிஞ்சிச்சு, நாளைக்கு இந்த வழியா போவோம், அதில் என்ன பண்ணுவோம், போய் ஏதாவது என்ன பண்ணுவோம் பார்ப்போம். அதே போல போய் பார்க்குறாரு, அத்திமரம் என்ன போச்சு, வேரோட பட்டு போயிட்டு. வேரோட இல்லைங்களா? எப்படி சொல்றாரு பாருங்க 20. மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோட பட்டு போயிட்டு. எப்படி ஆகிப்போச்சு, அப்போ நோய் நம்மளை போட்டு வாட்டுன்னு வாட்டுது, மாத்திரை போட்டே காலத்தை என்ன பண்ணுறோம் ஓட்டுறோம். அது எங்கே எப்படி அது பட்டு போகணும், வேரோட பட்டு போகணும். என்ன பண்ணும், வேரோட பட்டு கிள்ளி எறிகிறது இல்லை, திரும்ப என்ன பண்ணும், அது முளையுது இல்லையா? அப்போ அது எப்படி போகணும், நோய் வேரோட பட்டு போகணும். சொல்லுங்க, நோய் வேரோட பட்டு போகணும். அப்போ வேரோட பட்டு போகணும்னா நம்ம என்ன பண்ணணும், பேசணும் இல்லையா? இங்கே பார்க்கும்போது மரத்தை பற்றி பேசல, மரத்தை பார்த்து பேசுகிறார். இன்னைக்கு நாம் பேசுறது பிரச்சனை பற்றி தான் பேசுகிறோம், தவிர பிரச்சனைக்குரிய பதில் நம்ம பேசுறது இல்லவே இல்லை இல்லைங்களா? அவர் மரத்தை பற்றி பேசலை. மரம் என்ன தெரிஞ்சிச்சு, அத்தி மரம் தான், இலை இருக்கிற மரம் தான், ஆனால் கனி இந்த நாட்களில் இல்லை, அது தெரிஞ்சிருச்சு. ஆனால் அதை பற்றி அவருங்க பேசலை, எனக்கு கனி வேணும்னு பேசுகிறாரு இல்லைங்களா? அப்போ கனி வரலன்னா என்ன பேசுகிறாரு, இனிமேல் உனக்கு கனி வர கூடாதுங்கிறாரு. அப்போ யோசிச்சு பாருங்க, அது வேறு வரைக்கும் போயிடுது. அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் பேசக்கூடிய வார்த்தை வேறு வரைக்கும் போனால் விசுவாசத்தில் நான் பேசிக்கொண்டு என்ன பண்ணும் இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுது? அப்போ மேலோட்டம் பேசுறது இல்லவே. அப்போ நம்ம செடி வச்சு தண்ணிலாம் நல்லா ஊற்றிடுறோம், ஆனால் நமக்கு மாத்திரம் வார்த்தை இங்கே தண்ணியை ஊற்றுறவே தெரியல. மேலோட்டமாக ஊற்றுறோம், 1 டம்ளர் ஊற்றுறோம், 2 டம்ளர் ஊற்றுறோம், ஒரு நாள் பார்த்தா ஒரு ஜக்கு ஊற்றிடுறோம். அன்றைக்கி ஒரு திருப்தி என்ன பண்ணுது இருக்குது. இந்த வெயில் நாட்களில் வெளில போய்ட்டு தான் என்ன பண்ணுவோம், அப்படியே எடுத்து ஜக்கை ஃபுல்லாக அடிப்போம் பாருங்க, எப்படி இருக்கும், ஜில்லுன்னு இருக்கும் இல்லைங்களா? ஆமாம் தானே? அப்போ யோசிச்சு பாருங்க, அப்படிலாம் பழக்கப்பட்டுட்டோம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. நான் என்ன பண்ணுவேன், எனக்கு பசி இருக்குது, இங்கே சொல்கிறேன் இல்லையா, பசி அப்படிங்கும்போது இங்கே உடலில் ஏற்படுகிற பசி இல்லைங்களா? அப்போ எனக்குள்ளார எப்போதும் எனக்குள்ளார ஒரு பசி என்ன பண்ணு இருந்துக்கிட்டே இருக்கணும், முன்னேறணும், சாதிக்கணும், மேலே வரணும், கர்த்தர் எனக்கு உதவி செய்ய. அந்த பசி எனக்கு இருந்துகிட்டே இருந்ததுன்னா அந்த பசிக்கேற்ற தாகத்துக்குள்ளார நான் என்ன பண்ணுவேன், போக ஆரம்பிப்பேன், அதுக்கு தண்ணியை நான் குடிக்க. அப்போ யோசிச்சு பாருங்க, வாழ்க்கையை குறித்து ஒரு பசி நமக்குள்ளார இருந்துக்கிட்டேன் இல்லைங்களா? அப்போ என்ன வேதம் சொல்லுது பாருங்க, நீதியின் மேல் பசி தாங்க முடியவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்ன பண்ணுவாங்களாம், எது மேல பசியா இருக்கிறவங்க இல்லையா, நீதியின் மேல் பசிதாகம் உடையவர்கள் பாக்கி. அப்ப நீதியின் தேவனுடைய வார்த்தையின் மேல பசிதாகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வாழ்க்கை இப்படிதான் இருக்கும்,
திருப்தியாக தான். அப்போ திருப்தியாக இருக்குன்னு விரும்புகிறோம். ஆனால் பசி சாப்பாடு சாப்பிட்ட உடனே பசி மறுத்துருது, முடிஞ்சிருது. டீயை குடித்த உடனே மறுத்துருது. அப்படி சாதாரணமாக நிலையில் வாழ்ந்துருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி நல்லா முடிவு பண்ணும், வேரில் என் வாழ்க்கை மாற்றங்கள் உண்டாகணும். ஆமென். அப்போ குறைவை பார்க்குறேன், எனக்கு வெறுப்பாக இருக்குது. ஆனால் வெறுப்பாக இருக்கும்போது மாத்திரம் பேசுகிறேன், அதன் பிறகு பேசுகிறது இல்லவே இல்லை. அதில் இன்றைக்கி முடிவு பண்ணும், நான் பேசிக்கொண்டே என்ன பண்ணும் இருக்கணும். சொல்லுங்கள், நான் பேசிக்கொண்டே இருப்பேன். தேவனுடைய வார்த்தையை நான் பேசிக்கொண்டே இருப்பேன். நான் பேசிக்கொண்டே இருக்க இருக்க தேவனுடைய வார்த்தை செயல்பட்டு கொண்டே இருக்கும். ஆமென். அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தையை பேச 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 தேவன் எப்படி பேச பேச எல்லாம் உண்டாகிச்சோ, தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற நீங்களும் நானும் பேசும்போதும் அது உண்டாகும். ஆமென். ஏன்னா இங்கே இல்லைன்னா இயேசு கிறிஸ்து எவனாகிலும் சொல்லியிருக்கவே மாட்டார். நான் சொன்னப்பா, அதோட முடிஞ்சிச்சு, நீங்கள்லாம் சொல்லவே கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம்ல, சீஷர் சொல்லிக்கலாம். ஏன் ஆனால் இங்கே சொல்கிறாரு, சீஷர்களே பார்த்துக்க சொல்ல, யாராக இருந்தாலும், யார் விசுவாசிக்கிறாங்களோ, யார் ஆண்டவர் ரட்சகராக ஏற்றுக் கொடுக்குறாங்களோ, யார் ஆண்டவருக்காக வாழ்றீங்களோ, யாரெல்லாம் ஆண்டவர் மேலே பசி தாகமாக இருக்கிறீங்களோ, எல்லாரும் நீங்கள் பேசுங்க. யார் பேசுனா அது என்ன பண்ணும், நடக்கும். ஆனால் விசுவாசம் ரொம்ப, சொல்லுங்கள், விசுவாசம் ரொம்ப முக்கியம். ஆமென். அப்போ விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். அப்போ நான் பேசினேன்னா பேசிக்கிட்டே இருப்பேன். நான் விசுவாசத்தில் பேசக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் எனக்கு வாழ்வு என்ன பண்ணும், உண்டாகும். ஆமென். அப்போ வெட்டி பேச்சு, அவநம்பிக்கையான பேச்சு. இப்போ நம்மக்கிட்ட விசுவாசத்தில் பேசக்கூடிய பேச்சு இருக்குது, இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனால் வெட்டி பேச்சு இருந்துக்கிட்டு தான் இருக்குது நம்மளது. அதை தான் அதாவது வெட்டி பேச்சு விசுவாச பேச்சையை ரத்து பண்ணிடுது. என்ன பண்ணிடுது, ரத்து பண்ணிடுது. ஸ்கூலில் பிள்ளைங்களை சொல்லுவாங்க இல்லையா, பேசாத பேசாத பேசாத, பேசுனா உன்னை ஆப்ஷன் போட்டுருவான் அப்படிம்பாங்க. இல்லைன்னா பேசுனா உன்னை நிற்க வச்சிருவோம்பாங்க, பேசுனா உன்னை முட்டி போட வைப்பேன்னு சொல்லுவாங்க. இதுக்கு அது பெருசாக தெரியாது, அது பேசிக்கிட்டே என்ன பண்ண இருக்கும், உடனே போய் வெள்ளடிக்க வச்சுருவாங்க இல்லைங்களா. இப்போ ஒரு நாள் நிற்கும் போது அதுக்கு அவமானமாக இருக்கும். ஆனால் திரும்ப உட்கார வச்சுருவாங்க. எப்படி நான் வெளில ஸ்கூலை விட்டு அனுப்புறது இல்லை பாரு, திரும்ப உட்கார வச்சுருவாங்க. அப்புறம் என்ன பண்ணுது, திரும்ப பேசுனா நடக்கும். இப்போ தெரிஞ்சிச்சு, இது என்ன தெரிஞ்சிச்சு, பேசுனா அவ்வளோதான், நம்மளை ஒரு ஸ்கூலில் விட்டு அனுப்புவேன். இப்போ யோசிச்சு பாருங்க, இப்படியே நம்ம வாழ்ந்துட்டோம். ஆனால் இனிமேட்டு நாம் அப்படி வாழ நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இன்றைக்கி முடிவு பண்ணும், நான் நிறைய நேரம் என் வாழ்க்கையில் பிரச்சனையை சந்திக்கிறேன், போராட்டம் சந்திக்கிறேன், கஷ்டத்தை சந்திக்கிறேன், தரித்திரம் அதிகமாக என்ன பண்ணுது இருக்குது. யாராவது சொன்னாங்க காலையில், கீழப்பரம்பில் நினைக்கிறேன், இது வரைக்கும் நான் காணிக்க கொடுக்காம நான் இருந்ததே இல்லை, இப்போ ரொம்ப தரித்திரமாக இருக்குது அப்படின்னாங்க. அப்போ தான் நான் சொன்னேன், கர்த்தருக்காக வாழ்ந்தோன்னா தரித்திரம் வராதுன்னு. கர்த்தருக்காக வாழ்ந்தா இல்லையா, நம்ம சில வேளை ஏன் தரித்திரமாக இருக்குது, எனக்காகவும் என் பிள்ளைக்காகவும் என் பேர பிள்ளைக்காகவும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படி வாழும்போது தரித்திரம் என்ன பண்ணும் இருக்கும். அந்த அம்மா கேட்டுச்சு, நான் எவ்வளவோ நான் வரும்போதெல்லாம் உங்களுக்கு காணிக்க கொடுத்துருக்குறேன், இன்னைக்கு ஒன்று கூட காணிக்க கொடுக்க முடியல அப்படின்னுச்சு. அப்போ தான் நான் சொன்னேன், இது வரைக்கும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக பேர பிள்ளைகளுக்காக என்ன பண்ணிட்டீங்க, வாழ்ந்துட்டீங்க. ஒரு முறை கர்த்தருக்காக என்ன பண்ணுங்க, வாழுங்க. அப்போ இவங்க பிரச்சனை அவங்க பிரச்சனை சொல்லுது, அவங்க பிரச்சனை இவங்க பிரச்சனை பேசாதீங்க, கர்த்தர் பேச்சை பேசுங்கன்னு சொன்னேன். ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னு சில வேளைகளில் இந்த அவநம்பிக்கை வரும்போது எல்லாமே கர்த்தர் செஞ்சுட்டு இருக்காரு போல் இருக்கு. ஏதோ கஷ்டத்தை கொடுக்குறாரு, ஏதோ பிரச்சனை கொடுக்குறாரு, ஏதோ போராட்டம் கொடுக்குறாரு, அதனால் அதனோடே போயிட்டு இருக்கிறோம். இல்லை, பிரச்சனையை போராட்டம் கொடுக்குறவரல்ல இவர் சொல்கிறாரு. அப்படி சொல்லிட்டு இருந்தா, எப்பா பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும், கஷ்டம் இருக்கும், நீங்கள் எதுவும் பேச வேணாம், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லவும் இல்லை. ஒன்று கற்றுக் கொடுக்குறாரு, விசுவாசத்தில் யாரெல்லாம் பேசுகிறோமோ அந்த பேசக்கூடிய வார்த்தையில் ஒரு வாழ்வு என்ன பண்ணும். ஆமேன்னு சொல்லாமா? எத்தனை பேருக்கு பசி இருக்குது, எத்தனை பேருக்கு முன்னேறணும் ஆசை இருக்குது, எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்குது. அது விருப்பம் இருக்கிறதால மாத்திரமல்ல, நிறைய பேருக்கு விருப்பம் இருக்குது. நான் கலெக்டர் ஆனேன்னா, நான் இன்ஜினியர் ஆனேன்னா, ஊரில் இருக்கிற வீடெல்லாம் இடித்து போட்டு நல்ல வீடெல்லாம் கட்டி கொடுப்பேன். விருப்பம் நல்ல விருப்பம் தான். ஆனால் இன்ஜினியராக என்ன பண்ணணும், கஷ்டப்பட்டு படிக்கணும். கஷ்டப்பட்டு என்ன பண்ணணும், படிக்கணும். அப்படி படிக்கும்போது தான் அதில் சிறப்பாக வரவும் முடியும் இல்லைங்களா. நிறைய பேர் அப்படிலாம் விருப்பம் இருக்குது, ஆனால் அந்த விருப்பத்துக்கு நேராக ஏன் போக முடியலன்னா, விருப்பம் மட்டும் இருக்கிறதா மாத்திரமல்ல, அதுக்கு நேரம் நான் பயணம் என்ன பண்ணணும் இல்லைங்களா. கால நோக்கத்தை பற்றி சொல்லும்போது அதை ஒன்று மறந்துட்டேன். எல்லாத்துக்கும் கர்த்தர் நோக்கம் வச்சுருக்கிறாரு. இன்றைக்கி நீங்கள் மட்டும் நான் படிச்சுட்டு இருக்கிறேன், என்ன படிச்சு ஒரு 12வது படிச்சுட்டு இருக்கிறேன்னு வச்சிங்களேன், நான் படிச்சுட்டு இருக்கேன் 12வது, இதுதான் இதில் நான் ஜெயிக்கணும், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன்.
அதுக்காக நான் வந்து பண்டா படிச்சுட்டு தூங்கிட்டு எழுந்துட்டு எப்போ பார்த்தாலும் இப்போ விளையாண்டுக்கிட்டு இருந்தால் படித்து முன்னேறவே முடியாது இல்லைங்களா? ஆர்மியில் போனோம்னா இப்போ கடந்த நாட்களில் ஒரு ஆர்மி ஆஃபீஸரை பற்றி போட்டிருந்தாங்க பாருங்கள். அவர் சொல்கிறார், சொல்லும்போது -45 இருப்பாங்களாம். இப்போ நமக்கு நம்ம 45-50 டிகிரி வெப்பம் வருது இல்லையா? இப்போ 60 டிகிரி வருது இல்லைங்களா? எவ்வளோ வெயில் இருக்குது இல்லைங்களா? தாக்கம் அவ்வளோ இருக்குது. இப்போ அதே -டிகிரியில் குளிர் இருக்குது. ஆளே உறைஞ்சிடுற மாதிரி என்ன பண்ணும்? அப்போ யோசிச்சு பாருங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, அந்த ஒரு 3 மாதம் அதில் இருக்கணுமா. அது என்ன பண்ண அந்த மாதிரி ஒர்க்கில் என்ன பண்ணும், 3 மாதம் இருக்கணும். 3 மாதத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்களாம். ட்ரைனிங் கொடுத்து 3 மாதத்துக்கு அங்கே என்ன பண்ணும், போய் இருக்கணும். 3 மாதம் வரைக்கும் செல்ஃபோனோ எதுவுமே கிடையாது. 3 மாதம் வரைக்கும் அவங்களுக்கு ஹெலிகாப்டர் வந்து என்ன பண்ணுவாங்களாம், சாப்பாடு அவங்க எங்கே இருக்கிறாங்களோ அங்கங்கே ஐடென்டிஃபை போட்டுருவாங்களாம். அவங்க அந்த சாப்பாடு என்ன பண்ணும், பிடிச்சிக்கணும். அவ்வளோதான். சாப்பாடு என்னது, சப்பாத்தி தான். அதுக்கு முன்னாடி வந்து அந்த குளிரில் வந்து விரைச்சி போயிடுமா. இப்போ வந்து விரைச்சி போகாத அளவுக்கு டெக்னிக்கல் பண்ணி என்ன பண்ணுறாங்க, டெக்னாலஜி பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்க, அவங்க ஆகாரம் கொடுக்குறாங்க. அவர் சொல்கிறார் -40 டிகிரியில் என்ன பண்ணும். அப்போ நான் -40 டிகிரியில் இருக்கணும்னா அதற்கு ஏற்றவாறு தன்னை அவங்க என்ன பண்ணும், மாற்றிக்கொள்ளணும். என்ன பண்ணும். அப்போ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நான் முன்னேறணும், நான் இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் தன்னை நான் மாற்றிக்கொள்ளாமலே ஆக முடியாது, அது யாராக இருந்தாலும். அப்போ இங்கே சொல்கிறாரு, எவனாயில் மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் நின்று போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் விசுவாசித்தான் சொன்னபடியே. அப்போ 3 காரியம் சொல்ற. 1, மலையை பார்த்து பேசணும். பேசும்போது எப்படி பேசணும், விசுவாசித்து பேசணும். பேசும்போது எப்படி பேசணும், தன் இருதயத்தை விசுவாசித்து. அப்போ இதெல்லாம் பேசி நடக்குன்னு சொல்லும்போது அது என்ன பண்ணும். ஆனால் யாராவது இன்றைக்கி சபையில் வரவங்களும் வந்துட்டு போகிறாங்க, நான் நல்லா இருக்கணும் ஜெபம் பண்ணுங்க, நல்லா இருக்கும் ஜெபம் பண்ணுங்க. நான் ஜெபம் பண்ணுறதால அவங்க நல்லா இருக்கிறது இல்லை. வீட்டில் போய் வீட்டுக்கு போன பிறகு அவங்க நல்ல வார்த்தைகளை பேசணும். இங்கே என்ன கற்றுக்கூடாது, என்ன பண்ண, அங்கே போய் பேசணும். இங்கே வந்து மாத்திரம் நான் ஜெபிக்கிறதால அவங்க நல்ல விதமாக மாறவே முடியாது. அப்படி அதாவது நடக்குது, அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது. அது ஏன் தொடர்ந்து நடக்க மாட்டேங்குதுன்னா, வரும்போது அதை பெற்றுக்கொள்கிறவர்கள் போன பிறகு அதை அங்கே விட்டுறாங்க. அங்கே எப்படி பேசுகிறாங்களோ அப்படி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அதுதான் பைபிள் சொல்லுக்குது, ஊருக்கு உலகத்துக்கு ஒருத்தன் என்ன பண்ண வேஷம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே இருக்கும்போது இங்கே ஒரு வேஷமாக இருக்குது, வீட்டுக்கு போனால் வீட்டு ஒரு வேஷமாக இருக்குது, ரேஷன் கடைக்கு போனால் ரேஷன் கடை ஒரு வேஷமாக இருக்குது. இப்படியே மாறி 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 வந்து நாமளே எந்த வேஷத்தில் இருக்கு நமக்கும் புரியவே மாட்டேங்குது. ஆனால் இன்றைக்கி முடிவு பண்ணும், நான் கர்த்தர் ஒரு இலக்கை வச்சுக்கிறாருன்னா அதை அடைவதற்கு விசுவாசத்தை கொடுத்துருக்கிறாரு. அதை அடைய முடியாதுன்னு கர்த்தர் சொல்லவே இல்லை. இல்லைன்னா இங்கே சொல்லியிருக்கலாம், நான் மரத்தை பார்த்து பேசுனா அது வேரோட பட்டு போச்சு, பார்த்தங்கில்ல அப்படியே கம்முன்னு போய் போ உட்காருன்னு சொல்லிருக்கலாம் இல்லைங்களா. ஆனால் அப்படி அவர் சொல்லவே இல்லை. ஏன் சொல்லவில்லைன்னா, கண்டிப்பாக நீனும் பேசுனா, இப்படிப்பட்ட விசுவாசத்தில் பேசுனா உனக்கு அது என்ன பண்ணும், நடக்கும்னு சொல்கிறார். இன்னைக்கு நான் முடிவு பண்ணுறேன், நீங்கள் முடிவு பண்ணும். எனக்கு எதில் பிரச்சனை இருக்குது அதில் நான் என்ன பண்ணும், நோயில் பிரச்சனை இருக்கா என்ன பண்ணும், வேரோட என்ன பண்ணும், என் நோய் சத்தத்தே காணுமே. பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்குதா என்ன பண்ணும், பேசணும். சந்தோஷத்தில் பிரச்சனை இருக்குதா, சந்தோஷத்தை வார்த்தை என்ன பண்ணும். எப்போ எதில் பிரச்சனை இருக்குது நான் தான் முடிவு பண்ணும். நான் முடிவு பண்ணி அந்த வார்த்தையை எடுத்து நான் பேசும்போது அந்த வார்த்தையின் மூலமாக எனக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாகி அதில் ஒரு பெரிய வாழ்வு என்ன பண்ணும், உண்டாகும். ஆமென் சொல்லாமா, எத்தனை ஆமென் சொல்லுது. அப்போ சொல்லுங்கள், இன்றைக்கி நான் பேச போகிறேன், நான் முடிவு பண்ணிட்டேன், என்ன வந்தாலும் ஒரு கை பார்க்க போகிறேன், சத்தத்தை காணுவேன். ஹல்லேலூயா. ஏன்னா இப்படியே நோய்க்கு ஒரு கையை அது நம்மளை ஒரு கை பார்க்குது, நாம் அது ஒரு கை பார்க்குறோம், இப்படி மாறி மாறி போயிட்டு இருக்குது. ஆனால் இன்றைக்கி முடிவு பண்ணுறோம், அதை ஒரு கை சொல்லுங்கள், அது ஒரு கை என்ன பண்ணும். ஹல்லேலூயா. ஆமாம். ஏன்னா இப்போ நாங்கள் வந்து எனக்கு வந்து பிபி வந்துச்சு இல்லையா, அதுலேருந்து நான் கொஞ்சம் வாக்கிங்லாம் போனால் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, இப்படியே போயிடுச்சு பாருங்கள். மனைவியுடைய தங்கச்சிக்கு அவங்க அம்மா 2 பேரும் போனாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. போனால் 2 பேருக்கும் பயங்கரமான சுகர் உடனே 2 பேரும் பயந்துட்டாங்க, ஹெவி சுகரு வந்துட்டு முடிவு பண்ணி போகிறாங்க பாருங்க வாக்கிங்கு. அவங்கள மாதிரி வாக்கிங் யார் போவே,
காலையில் போகிறாங்க, சாயந்தரம் போகிறாங்க. காலையில் அந்த ஞானப்பிரகாச குளத்தை 6 ரவுண்டு, சும்மா இல்லை. எத்தனை ரவுண்டு? 6 ரவுண்டு. சாயங்காலம் 6 ரவுண்டு. இப்போ நான் இருக்க பாருங்கள், காலையில் ஒரு 3 ரவுண்டு அடிப்பேன், சாயந்தரம் ஒரு 3 ரவுண்டு அடிப்பேன். அதுவே எனக்கு ஒரு மாதிரி என்ன பண்ணும் இருக்கு, அவ்வளோதான். 6 ரவுண்டு யோசிச்சு பாருங்கள். அடித்து ஒரு ரிசல்ட் என்ன பண்ணுறாங்க, அதில் அவங்க பார்த்துட்டாங்க. ரிசல்ட் என்ன பண்ணுறாங்க, ஒரு கண்ட்ரோலுக்குள்ளார என்ன பண்ணுது, வருது. அப்போ யோசிச்சு பாருங்க, தொடர்ந்து அதில் போய்கிட்டு என்ன பண்ணுறாங்க. இப்போ கண்ட்ரோல் ஆயிடுச்சு. அப்போ விட்டுட்டு கண்ட்ரோல் ஆகலைன்னா போகலான்னு இல்லை, தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க. நாங்கள் ப்ரேயர் முடிச்சுட்டு இல்லை, காலையில் 5-10 ப்ரேயர் இருக்கு இல்லையா, 5-10 ப்ரேயரு முடிகிற தருவாய்க்கு முன்னாடியே அவங்க என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக கேட்ட தந்துட்டு ஆக்கிங்க. காலையிலேருந்து ஸ்கூலில் இருப்பாங்க, காலைல போகிறாங்களே, சாயந்தரம் தான் வருவாங்க. வருது தெரியாது, வண்டியை விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, திரும்ப தொடர்ந்து செய்கிறாங்க. தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க, ரிசல்ட்டை பார்க்குறாங்க. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், பைபிள் படிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன் இல்லையா, ஆடிக்கு ஒரு தடவை, அம்மாசிக்கு ஒரு தடவை என்ன பண்ணுறோம், போகிறோம். எப்போல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது அப்போ மட்டும் என்ன பண்ணுவோம், போவோம். ஏன் அப்படின்னா நாம் அந்த ரெகுலரில் நமக்குள்ளார என்ன பண்ணல, இல்லை. நான் சொல்கிறது என்னன்னா, கண்ட்ரோல் ஆகாமல் இருந்தால் பரவாயில்ல, கண்ட்ரோல் ஆகுது. நானும் என் மனைவி பேசிகிட்டு இருந்தோம், எப்படி தான் அவளால் முடியுதுன்னே தெரியலையேன்னு. ஏன் ரெகுலராக சாயந்தரம் லேட்டாக வந்தால் கூட போய் ஒரு 2 ரவுண்டு அடிக்காமல் வரவே மாட்டாங்க. 8:30 மணிக்கு தான் வராங்க. டக்குன்னு வருது தெரியாது, என்ன பண்ணுவாங்க, போயிடுவாங்க. போய் ஒரு 2 ரவுண்டு 9 மணிக்கு அவன் பூட்டுவாங்க. பூட்டுறதுக்குள்ளார கடைசியால் அவங்களா தான் இருப்பாங்க. எந்த விசுவாசமுமே. ஆனால் நமக்கு விசுவாசம் இருக்குது, அதுக்குரிய செயல் இல்லவே. அதை தான் சொல்ல வரேன் நான். நமக்கு என்ன செயல், பேசுறது தான் செயல். எது செயல், நாம் 6 ரவுண்டு அடிக்கிறோம், 3 ரவுண்டு அடிக்கிறோம், அது பிரச்சனை கிடையாது. ரவுண்டு அடிக்கும்போது என்ன பேசிட்டு அடிக்கிறேன். இப்போ நானும் ரவுண்ட் அடிக்கிறேன் இல்லையா, ரவுண்ட் அடிக்கும்போது என்ன ரவுண்டு பேசிட்டு அடிக்கிறேன். காலை வலிக்குதே, கொஞ்சம் உட்கார்ந்து இடம் இருக்குதா, இல்லை ஏதோ ஒரு சிந்தனை வருது இல்லை, ஆமாம் தானே. அதில் தான் நான் சொல்கிறது மனைவிட்ட, எப்பா நான் அங்கே போனோன்னா அன்னி பாஷை பேச ஆரம்பிச்சிடுவேன். 3 ரவுண்டு என்ன தான் நடக்கும், அன்னி பாஷை பேசிக்கிட்டே போவேன். சில நேரம் ஃபர்ஸ்ட் ரவுண்டு கொஞ்சம் பொறுமையாக போவேன், அடுத்த ரவுண்டு கொஞ்சம் வேகமாக போவேன், அடுத்த ரவுண்டு கொஞ்சம் வேகமாக போவேன். முதல்ல வேகமாக போக மாட்டேன், நம்ம உலர்ந்த மாதிரி என்ன பண்ணுவேன். அப்போ யோசிச்சு பாருங்க, அப்போ என்னுடைய விசுவாசம் என்ன, பேசுறது. அப்போ நான் என்ன பண்ணணும், பேசணும். சொல்லுங்க, பேசணும். ஹல்லேலூயா. அப்போ சொன்னபடி ஆயிட்டு நல்லது என்று கண்டார். தேவன் செய்தது போல குமாரன் செஞ்சார். குமாரன் எதெல்லாம் செய்யணும்னு சொன்னாரோ அது தேவன் செஞ்சார் இல்லையா. இப்போ அவருடைய குமாரனா நான் என்ன கர்த்தரை தேர்ந்தெடுத்திருக்கிறார், உங்களை தேர்ந்தெடுத்துக்கிறார். இப்போ நீங்கள் பேசினா அப்பா கேட்பாரு, கேட்க மாட்டாரா. ஆனால் ஜெபிக்கும்போது சொல்கிற, எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளும் என்று விசுவாசிங்கள். விசுவாசித்து ஜெபம் பண்ணு, நீ பெற்றுக்கொள்ளுவ. அப்படி விசுவாசித்து ஜெபிக்கும் போது நீ பெற்றுக்கொள்ளலைன்னா ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று என்ன பண்ணுது, அதையும் சுட்டி காமிக்கிறேன். என்ன பிரச்சனை சொல்றாரு பாருங்க, மார்க் சுவிசேஷத்தில் என்ன பிரச்சனை. அதெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்போது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறை அவனுக்கு என்ன சொல்றாரு. நீ ஜெபிச்சும் விசுவாச ஜெபிச்சும் பதில் வரல அப்படின்னா என் மேல குறை இல்லப்பா, நீ யார் மேல ஒரு குறையா இருக்கிற, அவன்கிட்ட போய் மன்னிச்சிருங்கிறார். இப்ப நாம என்ன பண்றோம், என் மேல எந்த குறையும் இல்லை, என் மேல எந்த குறையும் இல்லை. உங்க மேல ஒரு குறையும் இல்லாம இருந்தா கூட யாராவது உங்கள்கிட்ட பேசாம அப்படி இருக்கிறாங்கன்னா நீங்க என்ன பண்ணும், போய் அவங்கள்ட்ட பேசணும். மன்னிப்பு என்ன பண்ணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், தப்பே நான் செய்யலைனாலும் நான் என் மனைவி சொல்லுவேன், தப்பே நான் செய்யலைனா கூட யாரும் தப்பு செய்ய மாட்டோம். ஏதோ ஒரு சிக்கல் வந்துருச்சு, ஏதோ வந்துச்சுன்னா உடனே சாரிப்பா, இனிமேல் அதை செய்யவே மாட்டேன். நீ இப்படியே சொல்லி தப்பிச்சுக்கலாம்னு நினைக்கிறியாம்பா, இப்படி சொல்லி தப்பிச்சுக்கலான்னு. எனக்கு அது பிரச்சனை இல்லை. எனக்கு என்னன்னா சரியாயிடணும். எனக்கு என்ன பண்ணும், நல்மனம் பொறிஞ்சிடணும். நல்மனம் பொறிஞ்சிருந்தாலும் அப்போல்லாம் கிறிஸ்துக்குள்ள வரும்போது சண்டை, இப்போலாம் ஒரு பிரச்சனை கிடையாது.
அப்போல்லாம் ஏதாவது கடமுடன் ஆகிடும், ஏதோ கடமுடன் ஆகிடும், எனக்கும் கடமுடன் ஆகிடும் பாருங்க. அப்போ எனக்கு அப்போல்லாம் வசனம் என்ன தெரியுமா, அந்த சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி சமாதானம் ஆகிடும்பாங்க பாரு. நான் ரெடி ஆகிடுவேன். நான் என்ன பண்ணுவேன், எனக்கு என்ன டார்கெட்டு, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ளார என்ன பண்ணணும், சமாதானம் ஆகிடுவேன். அவங்க சமாதானமாக ஆவலனாலும் நான் ஆக்கிடுவேன், சமாதானம் ஆவலனாலும். ஏன் அப்படின்னா அது அப்படிதான் பழக்கப்பட்டேன், அப்படிதான் நான் என்னுடைய பயணம் இருந்துச்சு. இப்போ பார்க்குறேன் அப்படின்னா சமாதானம் ஆணுந்தாலே வாழ்க்கை சமாதானமே என்ன பண்ணுது இருக்குது. அப்பப்போ ஏதாவது செயல புயல் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் சமாதானத்தில் இருக்கும்போது அது புயல் என்ன பண்ணுறோம், ஒன்றும் இல்லாமல் கரையை ஒதுங்கி என்ன பண்ணுறோம், போயிடும். அப்போ இன்றைக்கி நீங்கள் முடிவு பண்ணணும், யாராக இருந்தாலும் யார் மேலே ஒரு குறை இருக்குதா அதை தூக்கி வச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே ஜெபம் பண்ணுறாதீங்க. போய் அவங்ககிட்ட அதுக்குள்ளார ஒரு மன்னிப்புக்குள்ளார வந்துட்டு போய் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ண போங்க. அந்த ஜெபம் உங்களுக்கு என்ன பண்ணும், கேட்கப்படும். இதை அம்மையும் சொல்லுது. அப்போ விசுவாசம் இருந்து நான் ஜெபிக்கிறேன் ஆனால் எனக்கு பதில் வர மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் வேற எந்த காரணமும் இல்லை, இந்த காரணம் தான். ஹல்லேலூயா. அவங்கள போய் நீங்கள் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறதால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த அவமானமும் இல்லை. ஏன்னா நான் அந்த கர்த்தர் சொல்கிற ஒரு பிரின்சிபிள்கார என்ன பண்ணுறேன்னா வரேன். ஏன்னா அந்த இஸ்ரோ ஜனங்கள் பாருங்கள், சொல்லி முடிச்சார். இஸ்ரோ ஜனங்கள் பாருங்கள், அடிமைத்தனத்தில் இருந்தாங்க இல்லையா. ஏன் அவங்களுக்கு அந்த கட்டளைகள், பிரமாணங்கள், கற்பனைகள்லாம் ஏன் கொடுத்தாரு, 10 கட்டளை ஏன் கொடுத்தாரு அப்படின்னா அவங்க வாழ்க்கை முறையே தாறுமாறாக வாழ்ந்துட்டாங்க. வேற இடத்துல இருந்த அந்நிய தேசத்தில் இருக்கிறாங்க இல்லைங்களா, சாப்பாட்டு பிரச்சனை, வேலை பிரச்சனை, கொடுமையான சூழ்நிலை, அதில் வாழ்ந்துட்டாங்க. அதில் வாழ்ந்தான்னா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவங்களால வாழவே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுங்களா, நான் சிங்கப்பூர் போனோம், சிங்கப்பூரில் இருக்கும்போது பார்த்தோன்னா பகலில் வேலை செய்கிறவங்க இருப்பாங்க, நைட்டில் வேலை செய்கிறவங்க இருப்பாங்க இல்லைங்களா. பகலில் வேலை செய்கிறவங்க நைட்டில் வந்து தூங்குவாங்க, நைட்டில் வேலை செய்கிறவங்க பகலில் தூங்குவாங்க. இந்த பகலில் தூங்குறவங்க படுற பாடு படாத பாடம் என்ன பண்ணும் இருக்கு. ஏன்னா அந்த நேரம் பார்த்து சரியாக தூங்கவே முடியாது இல்லைங்களா. அப்போ யோசிச்சு பாரு, அவங்கள அவ்வளோ சிரமப்படுவாங்க. ஆனால் அதை தொடர்ந்து அவங்க செய்ய செய்ய எப்படி ஆகிடும், அவங்களுக்கு பகல் இரவு மாதிரி தூங்கிட்டு இருப்பாங்க, சாயந்தரம் என்ன பண்ணுவாங்க, நம்ம காலில் முழிக்கிற மாதிரி முழிச்சு என்ன பண்ணுவாங்க. அப்போ அந்த பயிற்சி பண்ண 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 அது அவங்கள தன்னுடையதாக மாற்றிக்கொள்ளுது. இன்னைக்கு நீங்களும் நானும் முடிவு பண்ணணும், அவ்விசுவாசம் வராதபடி நான் முதல்ல இருக்கணும். விசுவாசத்தை இருக்குதுன்னா நான் என்ன பண்ணணும், பேசணும். அப்படி பேச 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 ஒவ்வொரு வார்த்தையினாலும் எனக்கு வாழ்வு என்ன பண்ணும், உண்டாகும். அப்போ எனக்கு தேவையா வசனத்தை பேசணும், பலவீனமா வசனத்தை பேசணும், சந்தோஷம் வரணுமா, சமாதானம் வரணுமா, எனக்கு என்ன தேவை அந்த வார்த்தையில் நான் விடவே கூடாது. நான் அதான் சொல்லுவேன், எனக்கு கற்றுக் கொடுக்கும்போது சொன்னாங்க, உனக்கு ஒரு வசனம் தெரியுதா அதை விட்டுறாதா, அதை என்ன பண்ணு பேசிக்கிட்டே. ஏன்னா இப்போ நிறைய வசனம் இருக்குது விட்டுறோம். முன்ன ஒரு வசனம் தான் தெரியும், என்ன பண்ணுவோம் அதையே பேசிட்டு. இப்போ நிறைய வசனம் தெரியுது, இதை சொல்கிறதா அதை சொல்கிறதா, அப்படி சொல்கிறதா இப்படி சொல்கிறதா, இதிலே டைம் என்ன பண்ணுது. ஆனால் விடக்கூடாது, வேலை செஞ்சாலும் பேசணும், வேலை செஞ்சாலும் இப்போ நம்ம சொன்னல, நான் போகும்போது அன்னை பாஷை பேசிட்டு போகிறேன்னு சொன்னேன் இல்லையா. இப்போ நான் இப்போ அன்னை பாஷையே பேசிட்டு போகிறதில்ல, வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கணும். திரும்ப என்ன பண்ணணும், வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கணும். ஏன்னா படிக்கும்போது தான் வார்த்தை பேசவே, ஒன்றுமே படிக்காமல் தான் என்ன பண்ணாது, ஒன்றுமே வராது. ஆனால் அன்னை பாஷத்துக்கு ஒன்றும் படிக்க வேண்டிய அவசியம் அது பேசிட்டு நம்ம எத்தனை நாள் பேசி அதே பேசிகிட்டு இருப்போம். அப்போ கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும். அப்போ இன்றைக்கி நீங்களும் நானும் தொடர்ந்து ஒவ்வொரு காரியத்திலும் சேஞ்சஸ் ஆகிக்கிட்டே இருக்கும்போது மாற்றங்கள் வந்துக்கிட்டே என்ன பண்ணும் இருக்கும். அப்போ அன்னை பாஷையும் விட்டுறக்கூடாது, வார்த்தையும் விட்டுறக்கூடாது, ஜெபத்தையும் விட்டுறக்கூடாது. அதையும் என்ன பண்ணும், ஜெபம் பண்ணணும், அன்னை பாஷை பேசணும், வார்த்தையை பேசணும். இப்படி போய்கிட்டே இருக்கும்போது அதை நான் அடையேன். ஏன்னா அப்போ தான் என்னை உந்தி தள்ளிக்கிட்டே என்ன பண்ணும், விசுவாசம் உந்தி தள்ளிக்கிட்டே என்ன பண்ணும் இருக்கும். அப்போ என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் பார்க்குற வரைக்கும் நான் பேசுவேன், பார்த்த பிறகும் பேசுவேன். நீங்கள் எப்படின்னு தெரில. ஹல்லேலூயா. சிலதில் நமக்கு சவாலாக இருக்கும் இல்லையா, சவாலை சந்திக்கிறதுக்கு நம்ம ரொம்ப திணறுவோம். ஆனால் நீங்கள் திணற வேணாம், உட்காந்து இதை மட்டும் பேசிக்கிட்டே என்ன பண்ணுங்க இருங்க. பேச 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 அது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையின் பாங்காக மாறிக்கொண்டே என்ன பண்ணும் இருக்கும். ஆமென். அதுதான் எக்ஸ்ட்ரீமாக 2 விஷயத்தை சொல்கிறார். ஒன்று அத்தி மரத்தை பற்றி சொல்கிறாரு, 2வது மலையை பற்றி சொல்கிறார். அது எக்ஸ்ட்ரீமான விஷயம். எது, அத்தி மரத்தை சபிக்கிறது இல்லையா, அபூர்வமான விஷயம் இல்லைங்களா. இது வரைக்கும் யாரும் அத்தி மரத்தை பார்த்து பேசுங்க யாரும் இல்லவும் இல்லை, மலையை பார்த்து யாரும் பேசவும் இல்லை. ஏன்னா அது போவாது நல்லா உங்களுக்கு தெரியும் இல்லையா. மரத்தை பார்த்து பேசுனா பட்டு போகுமான்னு யாருக்கும் என்ன பண்ணாது தெரியாது. ஆனால் காமிச்சார், பட்டு போகும் அப்படின்னு காமிச்சார். இங்கே மலையை பார்த்து பேசினார். அப்போ மலை என்ன பண்ணிருக்கோம், போயிருக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ நான் என்ன பண்ணுவேன்,
போகும், கண்டிப்பாக போகும். நான் பேச பேச அது என்ன பண்ணும் சொல்லுவாங்க இல்லையா, அடி மேலே அடி வரிச்சா, ஆமாம், அம்மா என்ன பண்ணும், நகரும். இன்னொன்று சொல்லுவாங்க பாருங்க, எறும்பு ஊற கல் செய்யும். எறும்பு ஊறிக்கிட்டே இருக்கும்போது ஒன்றும் தெரியாது, எறும்பு ஒரு பெரிய பலசாலி இல்லவும், ஆனால் ஊற ஊற ஒரு பாதை என்ன பண்ணுறங்க அதில் போட்டுரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பெயிண்ட்டு அடித்து வீட்டில் போயிடுச்சுன்னா அது சும்மா போய்கிட்டே இருக்கும். அது போக 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 அதில் ஒரு கோடே விழுந்துருக்கும். பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. அப்போ யோசிச்சு பாருங்க, அது பெரிய பலசாலியா எறும்பு இல்லை, அது மட்டும் அது வேலை செஞ்சுட்டு போகுது. ஆனால் அது தொடர்ந்து அதிலே போய்கிட்டு இருக்குது. போக போக அது ஒரு வடிவத்தை என்ன பண்ணுது. அப்போ யோசிச்சு பாருங்க, நான் முடிவு பண்ணுறேன், விசுவாசத்தில் பேசுவேன். சமாதானம் வேணுமா, சமாதானத்துக்கு வார்த்தை பேசிக்கிட்டே இருப்பேன். சுகம் வேணுமா, சுகத்துக்கு வார்த்தை பேசிக்கிட்டே இருப்பேன். பொருளாதார ஆசீர்வாதம் வேணா, நான் பொருளாதார ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுவேன், பேசிக்கிட்டே. அப்போ பேச 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 சொன்னார் சொன்னபடி ஆயிற்று, நல்லது என்று கண்டான்னு சொல்றது போல நான் சொல்ல 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 நல்லதை நான் பார்ப்பேன். எத்தனை ஆமேன்னு சொல்றது.